முருகப்பெருமான் இந்த இடத்திலே குடிகொண்டிருப்பது தெரிந்து தேவசேனா என சொல்லக்கூடிய இந்திரனின் மகனானவள் தெய்வ யானை இந்த இடத்திலே வந்து முருகப்பெருமானை தவம் செய்து உன்னையே மணந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே தவம் செய்ததாக வரலாறு. எங்கும் இல்லாத வண்ணம் இந்த ஊரிலே தேவயானைக்கு தனி சன்னதி இருக்கிறது. எல்லா ஊரிலும் முருகப்பெருமானுக்கு மயில்தான் வாகனமாக இருக்கும். இந்த கந்தன்குடி என்கின்ற ஊரிலே முருகப்பெருமானுக்கு ஐராவதம் என சொல்லக்கூடிய வெள்ளை யானையானது வாகனமாக அமைந்திருக்கிறது. தேவசேனா இந்த இடத்திலே தவம் செய்து முருகப்பெருமானை மணந்து கொண்டதால் இந்த இடத்திற்கு வந்து தரிசனம் செய்து கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டு தனது ஜாதகத்தை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு செல்பவர்களுக்கு சந்தோஷத்தோடு கூட இருப்பதற்காக முருகப்பெருமான் அருள் செய்கிறார். அம்பிகையானவள் குழந்தை ரூபமாக இந்த இடத்திலே முருகப்பெருமானை விட்டு சென்றதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் இந்த இடத்திற்கு சஷ்டி தினத்திலே வந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்து வழிபடும் பொழுது நிச்சயமாக மகப்பேறு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. உடம்பிலே தீராத வியாதி உள்ளவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் கூட இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை என சொல்லக்கூடிய அர்ச்சனையை செய்து வழிபட்டு இப்பொழுது சௌக்கியமாக இருக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்த பொழுது 2 கால்களும் தன்னுடைய மாரோடு சேர்ந்து அணைந்து மருத்துவரால் இந்த குழந்தை இனிமே பிழைக்காது, நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் என்று சொல்லியவுடன் அந்த சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையை செய்ய ஆரம்பித்து அந்த அர்ச்சனை முடிவதற்குள்ளாகவே அந்த குழந்தையினுடைய கால்கள் தானாக இறங்கி இப்பொழுது அந்த குழந்தை படித்து மருத்துவராக ஹைதராபாத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். அருணகிரிநாதரானவள் இங்கே கந்தன்குடியில் தங்கிய பெருமானே என்கின்ற வகையிலே திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த முருகப்பெருமான் ஆலயம் அமைந்திருக்கிறது. ஓம் ஹர ஹர நம பார்வதி பததே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா, கந்தன்குடி முருகனுக்கு ஹரோஹர. அன்பார்ந்த பக்தமையன்பர்களே, கந்தன்குடி என சொல்லக்கூடிய ஊரிலே எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ தேவசேனா வள்ளி சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தினுடைய தல வரலாறு. முன்பொரு காலத்திலே மதலோலை என சொல்லக்கூடிய பெண்ணானவள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறாள். அப்பொழுது சிவபெருமானானவள் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கும் பொழுது எனக்கு ஆண் சந்ததி ஏற்பட வேண்டும் என்று வரம் கேட்கிறாள். சிவபெருமானும் நீ இருக்கும் இடத்திற்கு ஒரு முனிவர் வருவார், அந்த முனிவர் இடத்திலே நீ பணிவிடை செய்து உனக்கு வேண்டுகின்ற வரத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று சிவபெருமானானவர் சொல்லி அங்கிருந்து மறைகிறார். அப்பொழுது மதலோலை தனது இருப்பிடத்திற்கு அந்த முனிவர் எப்பொழுது வருவார் என்று வெகு காலம் காத்திருக்கிறாள். ஒரு சமயம் துர்வாச முனிவனானவர் மதலோலை இருக்கின்ற இடத்திற்கு வந்து அங்கே தங்கி அவர்களுடைய பூஜையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மதலோலை அந்த துர்வாச முனிவருக்கு பணிவிடையெல்லாம் செய்து அந்த துர்வாச முனிவர் அங்கிருந்து கிளம்பும் பொழுது எனக்கு 2 வரம் வேண்டும் என்று கேட்கிறாள். அப்பொழுது நான் வெளியே சென்று கொண்டிருக்கிறேன், நான் பிறகு வந்து உங்களுக்கு வரம் தருகிறேன் என்று அந்த துர்வாச முனிவர் சொல்லி அங்கிருந்து கிளம்ப மறுபடியும் அவரை பின்தொடர்ந்து எனக்கு வரம் வேண்டும் என்று அந்த துர்வாச முனிவரை நச்சரித்து கொண்டே இருக்கிறாள். அப்பொழுது துர்வாச முனிவர் கடும் கோபம் ஒன்று, நீ என்னை எப்படி துன்புறுகிறாயோ அதே போல இந்த உலகை துன்புறுகின்ற வரையிலே உனக்கு 2 அசுர குழந்தைகள் பிறக்க கடவுது என்று துர்வாச முனிவனானவர் சாபம் அளித்துவிட்டு அங்கிருந்து மறைகிறார். அதே போல உடனே கர்ப்பம் தரித்து 2 ஆண் சந்ததிகள் அந்த மதலோலை என்கிற பெண்ணிற்கு ஏற்படுகிறாள். அம்பன் அம்பரன் என்கின்ற 2 அசுர தனம் உடைய 2 ஆண் குழந்தைகளை அந்த மதலோலை ஈண்டெடுக்கிறாள். காலம் சென்றவுடன் அந்த 2 அசுரர்களும் துன்புறுத்துகின்ற வகையிலே, மக்களை ஹிம்சை செய்கின்ற வகையிலே எல்லாரையும் துன்புறுத்தி மிகவும் எல்லாரையும் சிரமத்திற்கு ஆளாக்குகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு அம்பிகையானவள் பார்வதி தேவி ஒரு அழகான ரூபம் கொண்டு அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்கிறாள். அப்பொழுது பார்வதி தேவியை
மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையிலே 2 அசுரர்களும் பார்வதி தேவியினிடத்திலே சென்று, நாங்கள் இருவரும் உங்களை மணந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஒரே சமயத்தில் 2 ஆண்மகங்களை மறந்து கொள்ள முடியாது, நீங்கள் இருவரும் யுத்தம் செய்து யுத்தத்திலே யார் ஜெயிக்கிறீர்களோ அவர்களை நான் மணந்து கொள்கிறேன் என்று பார்வதி தேவியானவள் கூற, அம்பாளை அடைய வேண்டும் என்கின்ற அந்த ஆசையிலே அம்பன் அம்பரன் என சொல்லக்கூடிய அண்ணன் தம்பி இருவரும் யுத்தத்திலே சண்டையிட்டு, அம்பன் என சொல்லக்கூடிய அசுரன் தனது தம்பியான அம்பரனை சம்ஹாரம் செய்து மிகவும் சந்தோஷத்தோடு கூட அன்னையை மணந்து கொள்ளலாம் என்று வந்து கொண்டிருக்கும் பொழுது, அழகான ரூபமாக இருந்த பார்வதி தேவி காளிஸ்வரூபமாக மாறி அவனிடத்திலே யுத்தம் செய்வதற்காக கைலாயத்திலிருந்து புறப்படுகிறாள். அப்பொழுது முருகப்பெருமானும், நாம் எல்லாம் எப்படி வீட்டில் அம்மா வெளியே சென்றால் நானும் கூட வருகிறேன் என்று குழந்தைகள் எல்லாம் கூறுவார்களோ, அதே போல அம்மா அம்மா எங்கே செல்கிறாய், நானும் கூட வருகிறேன் என்று முருகப்பெருமானும் கேட்கிறார். அப்பொழுது, இல்லை, நான் யுத்தத்திற்கு செல்கிறேன், நீ அங்கே எல்லாம் வர வேண்டாம், நீ இங்கேயே இரு என்று பார்வதி தேவியானவள் கூற, இல்லை இல்லை, நானும் உனக்கு பாதுகாப்பாக உன்னோடு வந்துதான் ஆறுமேன் என்று முருகனான குழந்தை அடம் பிடிக்க, சரி, குழந்தையை விட்டு வந்தால் குழந்தை மனது ஏங்கிவிடுமே என்று முருகப்பெருமானையும் கூடவே அழைத்து வந்து கந்தன்குடி என்கின்ற இடம் வந்தவுடன், முருகா நீ இங்கே இரு, அம்மா இதோ வந்து விடுகிறேன் என்று கூற, தாயார் வாக்கிற்கு இணங்க முருகப்பெருமானும் இந்த இடத்திலே இருக்கிறார். கந்தன் குடி கொண்டதனால் இந்த ஊருக்கு கோவில் கந்தன்குடி என்று பெயர் ஏற்பட்டது. பக்கத்திலே அம்பனை சம்ஹாரம் செய்ததால் அம்பஹரத்தூர் என்று பத்ரகாளி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தமாக உள்ளது. முருகப்பெருமான் இந்த இடத்திலே குடிகொண்டிருப்பது தெரிந்து தேவசேனா என சொல்லக்கூடிய இந்திரனின் மகனானவள் தெய்வ யானை இந்த இடத்திலே வந்து முருகப்பெருமானை தவம் செய்து உன்னையே மணந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்திலே தவம் செய்ததாக வரலாறு. எங்கும் இல்லாத வண்ணம் இந்த ஊரிலே தேவயானைக்கு தனி சன்னதி இருக்கிறது. அது தனி சிறப்பு. தேவேந்திரன் தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய வாகனமான ஐராவதம் என சொல்லக்கூடிய வெள்ளை யானை 2 பக்கமும் 2 தந்தங்களோடு கூட 4 தந்தங்களுடன் இருக்கக்கூடிய ஐராவதத்தை இங்கே மகளுக்காக காவலுக்கு வைக்கிறார். மகளுடைய தபஸ் கெட்டு போகாமல் இருப்பதற்காக இந்த இடத்திலே ஐராவதம் என சொல்லக்கூடிய யானையை காவலுக்கு வைக்கிறார். எல்லா ஊரிலும் முருகப்பெருமானுக்கு மயில்தான் வாகனமாக இருக்கும். இந்த கந்தன்குடி என்கின்ற ஊரிலே முருகப்பெருமானுக்கு ஐராவதம் என சொல்லக்கூடிய வெள்ளை யானையானது வாகனமாக அமைந்திருக்கிறது. அதுவும் தனி சிறப்பு. பின்பு தவம் செய்து முருகப்பெருமானையே மணந்து கொண்டு கர்ப்பகிரகத்திலே வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். ராஜாக்கள் காலத்தில் இந்த மூர்த்தியானவர் ஒரு பாம்பு புற்றுக்குள்ளே இருந்திருக்கிறார். தினமும் ஒரு பசுமாடு வந்து அந்த பாம்பு புற்றிலே பால் சுரந்திருக்கிறது. அப்போ அங்கே இருந்த அந்தனர் ஒருவர் இதே மாதிரி டெய்லி அந்த பாம்பு புத்தில் பசுமாடு பால் சுரக்கிறதுன்னு அந்த சந்தேகப்பட்டு அந்த புத்தை கடப்பாறையால் இடித்து பார்க்கும்போது அதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு. ஏதோ பாம்பு அடிபட்டு போயிடுது அப்படின்னு சொல்லி மக்களுடைய உதவியால் அந்த புற்றை விலக்கிட்டு அங்கே பார்க்கும் பொழுது முருகன் திருவேணி இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அதே போல புற்றுக்குள்ளே இருந்திருக்கிறது. முருகனின் கையில் அந்த கடப்பாறை பட்டு முருகன் கையானது பின்னமாகி கருங்கல் விக்கிரகத்திலிருந்து ரத்தம் வடியக்கூடிய அற்புத காட்சியை கண்டு பயந்து போய் அரசரிடத்திலே சொல்ல, சோழர் காலத்து அரசர்கள் இந்த கோயிலை பின்பு ஏற்படுத்தி இந்த ஸ்வயம்பு மூர்த்தியாக தோன்றிய சுப்பிரமணிய சுவாமியை ஆராதனை செய்துள்ளார்கள். இதை வஉசி அவர்கள் அவர்களுடைய தமிழ் புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். தேவசேனா இந்த இடத்திலே தவம் செய்து முருகப்பெருமானை மணந்து கொண்டதால் இந்த இடத்திற்கு வந்து தரிசனம் செய்து கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டு தனது ஜாதகத்தை வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு செல்பவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி முருகப்பெருமான் எப்படி தேவசேனாவோடு சந்தோஷமாக இந்த ஆலயத்திலே இருந்து அருள் பாலிக்கிறாரோ அதே போன்று தனது வாழ்க்கையிலே சந்தோஷத்தோடு கூட இருப்பதற்காக முருகப்பெருமான் அருள் செய்கிறார். அம்பிகையானவள் குழந்தை ரூபமாக இந்த இடத்திலே முருகப்பெருமானை விட்டு சென்றதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் மகப்பேறு இல்லாதவர்களும் இந்த இடத்திற்கு சஷ்டி தினத்திலே வந்து முருகப்பெருமானை ஆராதனை செய்து வழிபடும் பொழுது நிச்சயமாக மகப்பேறு ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போன்று உடம்பிலே தீராத வியாதி உள்ளவர்கள் எந்த விதமான வைத்தியத்தாலும் சரி செய்ய முடியாது என்று
மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் கூட இந்த ஆலயத்திற்கு வந்து முருகப்பெருமானுக்கு சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை என சொல்லக்கூடிய அர்ச்சனையை செய்து வழிபடும் போது அனைத்து விதமான வியாதிகளிலிருந்தும் விடுபட்டு தீர்க்க ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இன்றளவும் எனக்கு தெரிந்தே அடியேனுக்கு தெரிந்து 2-3 நபர்கள் இங்கே வந்து அந்த அர்ச்சனையை செய்து வழிபட்டு இப்பொழுது சௌக்கியமாக இருக்கிறார்கள். நமது ஊரிலே அடியேனுடைய கிரகத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த பொழுது 2 கால்களும் தன்னுடைய மாரோடு சேர்ந்து அணைந்து மருத்துவரால் இந்த குழந்தை இனிமே பிழைக்காது, நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்லலாம் என்று சொல்லியவுடன் அவர்களுடைய தாயார் அழுது கொண்டு இங்கே வந்து அந்த சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனையை செய்ய ஆரம்பித்து அந்த அர்ச்சனை முடிவதற்குள்ளாகவே அந்த குழந்தையினுடைய கால்கள் தானாக இறங்கி இப்பொழுது அந்த குழந்தை படித்து மருத்துவராக ஹைதராபாத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு அன்பருக்கு உடம்பிலே கேன்சர் கட்டி இருந்து அதேபோல் டாக்டரால் இனிமே தேராது என்று வீட்டிற்கு அனுப்பிய பிற்பாடு அவர்கள் இங்கே வந்து அர்ச்சனை செய்து இப்பொழுது அந்த கேன்சர் இருந்த இடமே தெரியல, இது ஏதோ மெடிக்கல் மிராக்கல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குன்னு அந்த டாக்டர் சொன்னதை ஒரே வாயால் சொல்லியிருக்கார். இப்பொழுது அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அது கோயம்புத்தூரை சேர்ந்த சம்பவம். அதே போல் முருகனை நம்பி மனமுருகி நாம் முருகனிடத்தினே பிரார்த்தனை செய்து வழிபட்டோமேயானால் குழந்தை பாக்கியம், திருமண தடை, அதே போன்று வியாதி பாதங்கள், உத்தியோகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விதமான சத்ரு உபாதைகள், எதிரி தொல்லைகள், அதே போன்று மனையிலே இருக்கக்கூடிய தோஷங்கள், அனைத்து விதமான தோஷங்களுக்கும் இங்கே வந்து இந்த முருகப்பெருமானை வழிபட்டு மனமுருகி பிரார்த்தனை செய்து வழிபட்டோமேயானால் முருகப்பெருமானானவர் நிச்சயம் நமக்கு அருள் புரிவார் என்பதிலே எந்த விதமான ஐயுறவும் இல்லை. அருணகிரிநாதரானவள் இங்கே கந்தன்குடியில் தங்கிய பெருமானே என்கின்ற வகையிலே திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த முருகப்பெருமான் ஆலயம் அமைந்திருக்கிறது. முன்பொரு காலத்திலே அந்த ஐராவதம் பூஜை செய்த விக்கிரகம் இந்த கோவிலுக்கு பின்புறத்திலே ஐராவதீஸ்வரர் என சொல்லக்கூடிய பெயரோடு சிவபெருமானானவர் காட்சியளிக்கிறார். அந்த சிவபெருமானை மணிவாசகர் பாடியிருக்கிறார். அந்த அழிந்து போன பாடல்களிலே அந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கவில்லை. முருகப்பெருமானானவர் பூஜை செய்தது விஸ்வநாதர் விசாலாட்சி என்று வலதுபுறம் இருக்கக்கூடிய சிவபெருமான். அதே போன்று இந்த ஊரிலே கிராம தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், ஐயனார் இவர்கள் யாருமே கிடையாது. கிராம தெய்வமாக க்ஷேத்திரபாலர் என சொல்லக்கூடிய பைரவர் தான் இந்த ஊரிலே கிராம தெய்வமாக இருந்து இந்த ஆலயத்தையும் இந்த கிராமத்தையும் ரட்சித்து வருகிறார் என்று இன்றளவும் நம்பப்படுகிறது. எந்த விதமான பூஜைகளாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடுக்கு முதலாக இந்த ஊரிலே பைரவர் பூஜை செய்து அப்பொழுதுதான் இந்த விழாவை துவக்குவது மரபு. இந்த ஊரிலே சித்ரா பௌர்ணமி திருவிழா 10 நாள் கொடியேற்றத்துடன் மிக விமரிசையாக நடக்கிறது. அதே போன்று ஸ்கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், தைப்பூசம், பங்குனி உத்திரம் இவ்வாறாக எல்லா விதமான உற்சவங்களும் இந்த ஊரிலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட இந்த கோவில் கும்போணம் காரைக்கால் வழித்தடத்திலே பேரளத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவிலே கந்தன்குடி என சொல்லக்கூடிய இந்த ஊர் அமைந்திருக்கிறது. காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் இந்த ஆலயம் நடை திறந்திருக்கும். விசேஷ தினங்களில் செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கிருத்திகை ஆகிய தினங்களில் மதியம் 1 மணி முதலும் இரவு 8:30 மணி முதலும் இந்த ஆலயம் திறந்திருக்கும். நடை திறந்திருக்கும் சமயத்தில் பக்தமையன்பர்கள் யாவரும் தவறாமல் இந்த ஆலயத்தை தரிசனம் செய்து இந்த முருகப்பெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். முன்பொரு காலத்திலே கிருபானந்த வாரியார், திருமுருக வள்ளல் என சொல்லக்கூடிய கிருபானந்த வாரியார் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்த பொழுது 40 வருடங்களுக்கு முன்பு, அப்பொழுது இவ்வளவு மின்சார வசதி, இவ்வளவு லைட்டு வெளிச்சம்லாம் இல்லாத காலத்திலேயே இந்த முருகனை பார்த்துட்டு, அடியேன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முருகன் கோவிலுக்கும் சென்றிருக்கிறேன், கந்தன்குடியில் இருக்கிறாப்புற முருகனுடைய சன்னதி அமைப்பு, முருகனுடைய முக அழகு நான் எங்கேயுமே தரிசனம் செய்ததில்லை என்று அந்த திருமுருகவல்லல் கிருபானந்த வாரியார் கூறியுள்ளார். அதே போல இந்த முருகனானவர் மிகவும் அழகு மிகுந்ததாக இருக்கக்கூடிய தெய்வம். முருகன் என்றாலே அழகு, அதிலும் கந்தன்குடி முருகன் பேரழகு. அந்த முருகனை எல்லோரும் தவறாமல் வந்து தரிசனம் செய்து எல்லாம் வல்ல ஸ்ரீ கந்தன்குடி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருளை பெறுமாறு உங்கள் எல்லோரையும் அன்போடு பிரார்த்தனை செய்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர.